நினைக்கிறேன். மேலெல்லாம் ட்ரெக் பண்ணி போனோம். கேட்காங்க பாருங்கள் எல்லோரும். காட்டு உள்ளே வந்தாச்சுங்க. பார்த்து வா ப்ரோ, சவுண்டு கேட்குது. 5:30க்கு க்ளோசஸ்ன்னு போட்டிருக்காங்களே. ஃப்ரெண்ட்ஸ் ஜீப் சஃபாரியில் போகிறோம். முடியலங்க. கைஸ், அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. தங்கலப்பாரா இது தங்கலப்பாரா. ஸோ தங்கலப்பாரான்னு ஒரு ஸ்பாட்டு. அதான் சொன்னலங்க, இருக்கிறதுலே ஹைட்டான மலைன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஸோ அதை ஏறி போகிறாங்க பாருங்கள் எல்லோரும். நல்ல வழியே இருக்குங்க, நல்ல பாதையாக தான் இருக்குது. இங்கே வண்டிங்களாம் விட்டுணும் போல். வண்டி விட்டுட்டு நம்ம வந்து நடந்து தான் போகணும். ட்ரக் பண்ணி போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. பைக் எங்கே பார்க் பண்ணிக்கிறாங்க? நம்ம போய் நல்லா பார்க் பண்ணிக்க வேண்டியது தான். வண்டி வந்து பார்க் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சுங்க. ஸோ பண்ணிட்டு பார்க்கிங் 20 ரூபா கேட்டாங்க. 20 ரூபா கொடுத்துட்டு பில்லு கொடுத்தாங்க. நேராக இப்போ வந்து ஒரு 500 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உச்சியில் அது நின்றுருக்காங்களே, அதுதான் ஸ்பாட்டு. 500 மீட்ரு நம்ம வந்து அப்படியே இந்த கல் மேலெல்லாம் ட்ரெக் பண்ணி போனோம். முக்கியமாக நீங்கள் வரும்போது ஷூலாம் போட்டுவாங்க, அதுதான் நல்லா கிரிப்னஸ் கிடைக்கும். முக்கியமாக இந்த டைமில் வந்துடாதீங்க, வெயில் ரொம்ப கொளுத்துது. கரெக்டாக வந்து இது எப்போ சீசன்னா அக்டோபரு, நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதம் தான். இந்த செடிலாம் வந்து பச்சை பசங்க நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதுதான் எக்கோ ஸ்பாட். அங்கே வந்து பார்த்தோம் தெரியும்ல, கீழே டவுனில், அதுதான் எக்கோ ஸ்பாட்டு. இந்த பக்கம் வந்து அங்கே தூரத்தில் அது தெரியும் நின்றுருப்பாங்க, அதான் வந்து விடோஸ் இல்லை மிடோஸ். எல்லாம் ட்ரெக் பண்ணிட்டு இறங்கின்னு வந்துட்டுருக்காங்க. கைஸ், எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது இந்த இடத்துல. ஆனால் வந்து இங்கே பாருங்களேன், ஒரே நிமிஷம். இந்த வெயிலில் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. ஆனால் இது பாருங்கள், இந்த வெயிலில் க்ளவுஸ் தேவையா? சொல்லுங்கள். எவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் வந்து க்ளவுஸ் கேட்குது அவங்களுக்கு. ஸோ ஜாலியாக உட்காண்ட்ருக்காங்க. அவங்களே குறை சொல்லக்கூடாது. நம்ம பாதி மலைக்கிட்ட வந்து வந்தாச்சு. சுற்றி மலை தான்ப்பா, 4 சைடுமே. மொத்தத்தில் மலை போல் அது நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும். அவங்களே வந்து இந்த ஏறுறதுக்கு வந்து ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் ஏறினா ரிஸ்க் இல்லை. உருண்டி கீழே வந்தீங்கன்னா அவ்வளோதான், கண்டுபிடிக்க முடியாது. மலை மேலே வந்தாச்சு. இதாங்க வாகமானோட சிட்டி. இப்போ பாருங்கள், இங்கே வந்து அந்த ஆல்ரெடி அங்கே போயிட்டு வந்தோம் தெரியுமா, அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், அதான் மிடோஸு. ஸோ இன்னும் வேறு டாப் போகுது, அதெல்லாம் வேறு இருக்காங்க ஆளுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்னும் போகலாம். ஸோ மூச்சு வாங்கிறதுக்கு நாங்கள் நின்ட்டோம். ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரதுக்கு ஆகுது. ஃபாஸ்ட்டாக ஏறினோன்னா 10 நிமிஷம் தான் ஏறிடலாம். ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறதுல எதாவது பெரிய மலை. சுற்றி இந்த டீ பிளான்டேஷன் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து தங்கல்பாரா அதோட வியூவை பார்த்துக்கோங்க. அதே வியூ தான். அதுதான் வந்து நம்ம இது பார்த்தோம், எக்கோ பாயிண்ட். ஸோ அதுதான் எக்கோ பாயிண்ட் பார்த்தோம். அந்த வியூ தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி வியூ. அது வந்து தெரியுதுங்க ரொம்ப. ஆனால் வந்திங்கன்னா வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா. கீழே வந்து இங்கே பாருங்க, குளம் குட்டை மாரி இருக்குது.
ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் சாப்பிடல, போய்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்பாட் பற்றி போயிடலாம். கைஸ் டைம் கரெக்டாக வந்து 2:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா, இங்கே நம்ம வாகமான்லேருந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். போகிற வழி தான் ஸ்பாட்டு. என்னென்னா வந்து மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம அங்கே முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். மர்மலா வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து இருங்க சரியாக பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது இருக்குது, சைட் வியூ இருக்குது. மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து அலப்பி போகிறோம். ஸோ ஆலப்புழா பார்த்திங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் வந்து அங்கே தான் போகிறோம். அடுத்த டிஸ்ட்ரிக் அங்கே தான் போகிறோம். வந்து அப்படியே போக பார்த்திங்கன்னா வாங்க வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக வாகமான்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து வந்து 50 நிமிஷம் போட்டிருக்குங்க, 20 கிலோமீட்ரு. ஸோ நேராக வந்து நம்ம இப்போது மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போகிறோம். வெயில் கொளுத்துதுங்க. ஸோ நேராக அப்படியே இப்படி தாங்க போகுது, மலையிலே தான் போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் சைடு, இப்போ எப்படின்னா நம்ம இப்போது சென்னையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னை சைடு இந்த பக்கம்லாம் இருந்தால் நம்மளுக்கு வந்து மலை பார்த்திங்களா எந்த பக்கம் வரணும்னா இந்த பக்கம் வரணும்ல, ஏற்காடு கொடைக்கானல் இந்த பக்கம் நம்ம வருவோம் பார்த்திங்களா. அந்தமாரி வந்து கேரளாவில் வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடெலாம் ஃபுல்லாக மலை தான். அந்த இடத்துல தான் இந்த வாகமான், மூணாறு, வயநாடு இந்தமாரி பிளேசஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் இது நம்ம மலையில் தான் இப்போது ட்ராவல் பண்ணோம். இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே மலையில் தான் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கீழே இறங்கணுன்னா மலை தான், கேரளா ஃபுல்லாகவே மலை தான். ஆனால் வந்து எப்படி ட்ராவல் ஆகும்னா ஓரளவு ரோடு எப்படியே ஸ்ட்ரைட்டாக போயின்னு வளைவு பெண்டு இந்த மாதிரி மலையிலே இருக்காது. நம்ம அது வரைக்கும் இப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக இந்த செடிங்க மரங்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அழகாக இந்த இயற்கையை வந்து உள்வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. செக் போஸ்ட்டு தாண்டோங்க, இன்னும் வந்து ஒரு 18 கிலோமீட்டருங்க. ஸோ அப்படியே வழி நிலையம் நல்லா சூப்பராகுது. ரோடுலாம் பார்த்திங்களா, எந்த கல் மண்ணும் ஒரு குழி கூட இல்லை பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இதில். இதுதான் கேரளாவுக்கு வந்து இவங்களுக்கு இதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு ரோடு இன் இந்தியா அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ரோடு இங்கே தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, இன்னும் இருக்கும், அதர் ஸ்டேட்லலாம் கூட இருக்கும், தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் வந்து பட் இங்கே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஓட்டை நல்லா வளைவு நிலைவாக நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே வலிச்சு எடுத்துன்னு போகலாம் வண்டியை. ஸோ நம்ம ஹேண்டில் பார் வந்து இவ்வளோ தான், நம்ம அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அது வரைக்கும் வலிச்சா தான். அதுக்கப்புறம் நம்ம வலிச்சோன்னா நம்ம வலிச்சின்னு போக வேண்டியது தான், கீழே விழுவோம். KL 66 தெரில எந்த ஊருன்ட்டு. ஸோ அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கோம். ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். ஸோ கைஸ் இந்த வியூ பாருங்களேன், இங்கே அப்படியே மலையை அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு இந்த ரோடை போட்டிருக்காங்க. எந்த அளவு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி தெரியும், வியூ தெரியும். டாடா வேற லெவலுப்பா. ஒரு நல்ல ரோடில் வந்து வந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ரைட்டு காமிச்சிச்சிங்க. ரைட்டு எடுத்துட்டோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இது ஊர் உள்ளெல்லாம் ஒரு ரோடு போகும். ஸோ அது வழியாக போகிறோம். இப்போது எந்த டென்ஷனும் இல்லை பார்த்திங்களா. இங்கே எதுனா இருக்கா பார்த்திங்களா, வெறும் மரம் செடி தான். நம்ம பேசினா கூட அதுங்கிட்ட அந்த இயற்கை காற்றை வாங்கிக்கின்னு நம்ம தானாகவே நம்ம அது கூட பேசிட்டு நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்துன்னு இந்த இடத்துக்கு வரலாம். நல்லா நேச்சர் லவர்லாம் இருந்திங்கன்னா கம்பல்சரி வந்துருங்க இங்கே. ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம கேமராவில் காட்டுறதோட நேரில் வந்தால் மட்டும்தான் அந்த அனுபவம் இன்னும் நல்லா தெரியும். நீங்களும் வந்து நேரில் வந்து பாருங்கள், கேரளாவை விசிட் பண்ணுங்கள், பிளான் போடுங்க கேரளாவுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ரப்பர் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இங்கே பண்ணுறாங்க. இந்த கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே ரப்பர் மரம். இதெல்லாம்
மெயின் ரோடு வந்து புச்சாச்சுங்க. இங்கெல்லாம் இதுதான் மெயின் ரோடு. 9.7 கிலோமீட்டர் 26 நிமிஷம் பார்த்தீங்கன்னா காட்டுது. அடர்ந்த காட்டு உள்ள பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இங்கே வந்து யானை புலிலாம் வரத்துக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்து போக சொல்கிறாங்க. ஃபுல்லாக இப்போ உள்ள காட்டு அப்படியே டவுனு கீழே இறங்குறோம் காட்டுக்கு நடுவில். அதுதான் அங்கே தான் இருக்குது இந்த ஃபால்ஸு. இதுக்கு வந்து வேறு ரூட்டு வரணும். ஸோ அந்த பக்கத்துலேருந்து வந்தால் வந்துடலாம். எந்த பக்கம்னா நம்ம மூணார் வழியாகவும் ரூட்டு வரும். அந்த ரூட்டு வழியாக வந்தால் நல்ல ரூட்டு. இதுவும் நல்ல ரூட்டு தான். பட் வந்து அதான் இதெல்லாம் இருக்குமா. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக சொல்கிறாங்க. அப்படியே கீழே இறங்குதுங்க. கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இதாங்க லொக்கேஷன். மலை டவுன் கீழே அடியில் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இன்னும் உள்ளே போனோம் பூமியில் தான் போகிற மாதிரி உட்பட்டு எவ்வளோ தூரங்க 30 கிலோமீட்டருமே அப்படியே இறங்குச்சு கீழே. அந்த முன்னாடி டிஸ்க்கு லாக்கு நான் அப்போ போட்டேன். அப்படியே கொதிச்சுது, கையில் வேறு சுட்டுச்சு லைட்டாக. சும்மா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ட்ரெக் பண்ணோம் போல். என்ட்ரி பாஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு வந்து 60 ரூபா ஆச்சு. இப்போ நேரம் அங்கே போய் ஃபால்ஸ் கிட்டே போய்ட்டு நான் ஃபால்ஸ் கிட்டே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ போகிற வழி அப்படியே தண்ணி, அங்கேருந்து வர தண்ணி தாங்க அப்படியே போயிட்டுருக்கு. கைஸ் அது ஃபால்ஸ், அது தெரியும். இதுலாம் தண்ணி போகும் போல். ஆனால் இப்போது மழை இந்த பக்கம் பெய்யாது. சீசன் இல்லை, மழை சீசன். அதனால் தண்ணி இல்லை. போர்டு போட்டிருக்காங்க. பார்த்து வா பிரசாந்த். வா வா, இதாக வரணும்னு நினைக்கிறேன். செப்பல்லாம் இருக்குது இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். காட்டு இங்கே பாருங்களா. ரைஸ் வந்தாச்சுங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இந்த இடம் வந்து போகக்கூடாதுன்னு இருக்குது, போர்டு போட்டிருக்காங்க. இதுதான் கைஸ் ஃபால்ஸ். இங்கேருந்து வியூ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே கொட்டுதுங்க. இது வந்து ஃபுல்லாகவே கொட்டும். இதோ அங்கே இருக்குல்ல, அப்படி ஃபுல்லாகவே கொட்டும் சீசன் டைமில். இப்போ சீசன் இல்லாத டைமில் மலையிலேருந்து எங்கன்னா இருக்க தண்ணி தான் கொஞ்சமாக அப்படியே கொட்டுது. ஸோ அப்படியே அது வழியாக வந்து அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆழம். ஸோ வந்து நீச்சல் தெரியாதவங்க அங்கே போகவே கூடாது. அதேமாரி வந்து அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க ரேஞ்சரு, தெரியுதா? அதனால் வந்து விட மாட்டாங்க நீச்சல் தெரியாதவங்க. அதேமாரி வந்து 10 வயசு கீழே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது இங்கே. ஸோ அழகாக தண்ணி அப்படியே வருது பாருங்க. அழகாக வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா போகுது. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா குளிக்கலைங்க, ஏன்னா வந்து அடுத்த ஸ்பாட் ஒன்று வேறு போகணும். ஸோ நம்ம குளிக்கல. ஸோ வந்து உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த இடம் காட்டுறதுக்காக தான் வந்தோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. நீச்சல் அடிக்கிறவங்க தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே போங்க. தெரியாதவங்களாம் இதோ இந்தமாரி இடம், இதோ இங்கெல்லாம் குளிக்கலாம். அதேமாரி இங்கெல்லாம் ஆளும் கிடையாது. இதோ அந்த இடம் எல்லாமே குளிக்கிற இடம் தான். ஸோ அங்கெல்லாமே குளிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இது போக போகிறோம், ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று போக போகிறோம். அப்படியே போகும்போது அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் மணி வந்து 4:20 ஆகுதுங்க. ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக இப்போ வந்து அந்த ஸ்பாட்டு தான் போக போகிறோம். ஸ்பாட் பேர் என்னென்னா நேம் பார்த்தீங்கன்னா லிலிக்கல் கல்லு அப்படின்ட்டு ஒரு
அது கரெக்டாக ஸ்பெல் பண்ணலாம் தெரியல, அதுவும் நான் போடுறேன். ஸோ வந்து இப்போ அந்த ஸ்பாட்டு தான் போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு நேராக வந்து நம்ம இப்போது அலப்பி தாங்க போகிறோம். அலப்பியில் போயிட்டு என்னென்ன பிளான்றதை அப்படியே போக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். கரெக்டாக 16 கிலோமீட்டருங்க, 41 நிமிஷம் காட்டுது. ஸோ ஆனால் அது 5:30க்கு க்ளோசஸ்ன்னு போட்டிருக்காங்களே, என்ன பண்ணுறது? நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ ஃபாஸ்ட்டாக போகலாம். போய் பார்த்துட்டு போகிற மாதிரியே பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மலைன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப செங்குத்தாக ஏறுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக ஏறுது. 2வது கியரு ஃபஸ்ட் கியரில் தான் ஏற முடியுது. இப்போ நேரம் 3வது கியரில் கூட ஏறினா, இப்போ பாருங்கன்னா 2வது கியரில் தான் ஏற முடியுது. ரொம்ப செங்குத்து. இந்த பாருங்க, ஏற மாட்டேது, முக்குது. ஆல்ரெடி வெயிட் வேறு இருக்குல்ல. ஸோ வந்து கஷ்டமாக ஏறுது. சர்வ கஷ்டப்படுறான், ரொம்ப கறான் பாவம். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இந்த ரைடை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணணும். ஸோ நல்லா மேலே நல்லா வலிச்சாதாங்க ஏறுது. ஆளுங்க வேறு யாருமே இன்னும் காணுங்க. ஒரு வண்டியும் ஏறல, ஒரு வண்டியும் இறங்கல. நான் மட்டும் தான் இந்த ரூட்டில் வந்து இப்போது போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இறங்கும் போது பார்த்திங்கன்னா இருட்டாயிடுமா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போவே கரெக்டாக 4:56 ஆகுதுங்க. 4:56 கிட்ட ஆகுது. இன்னும் 1.7 கிலோமீட்டர் தான் இருக்குது. 6 நிமிஷம் போட்டிருக்கு. இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா ஏறுது வியூ. ஸோ மேலே ஏறிட்டே இருக்கோம் நாங்களும். அது வாரினு ஏறினே இருக்குதுங்க. ஆனால் செம ஹைட்டு வந்துருவோம் தெரியுமா? மலைக்கு மேலெல்லாம் இருக்குது இது. அப்போ எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்க. இதுதாங்க வியூ. பார்க்கிங் 100 மீட்டர்ஸில் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இது தாங்க டாப் ஆஃப் த வியூ. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கைஸ் வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கைஸ் இங்கே வந்து வந்தாச்சு. ஸோ இதாங்க வியூ. வந்து என்னன்னா இங்கே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. ஆனால் இங்கே வந்து ஜீப் சவாரி தான், ஜீப்பில் தான் போகணுமா. அது வந்து இங்கே ஜீப் வச்சுக்கிறவங்க அவங்க வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரோடு போட்டிருக்காங்க, நம்ம வண்டியிலே போயிருக்கலாம். சரி ஓகேங்க. ஏன்னா அதுக்கும் சார்ஜ் போல், அதுக்கும் 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஓகே. இங்கே வந்து அதேமாரி வந்து தண்டர்ஸ்டார்ம் அது வேறு வருமா, அதனால் வந்து பார்த்து தான் இருக்கும் நம்மள. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வராது. ஜீப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறிட்டோங்க. கொஞ்சம் தூரம் தாங்க இந்த ஜீப் ரைடு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஒரு மலை உச்சியில் இருக்குங்க, டாப் ஆஃப் த ஹில். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டுருக்கோம். இந்த இடத்துல நல்ல ஒரு ரோடு போட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சன்செட் ஆக போகுது, அதனால் இந்த கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு இந்த டைமில் பார்க்குறதுக்கு. இதோ பாருங்கள், இந்த பக்கம்லாம் அவ்வளோதான். எந்த புதரில் போய் மாட்டிப்போன்னு தெரியல. நம்ம விழுந்துட்டோன்னா அப்படியே ஏறுந்துங்க விட்டா. அப்படியே இந்த வியூவை பாருங்களா. நம்ம அண்ணன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து மேலே விட்டுட்டாரு. வந்துட்டோம். ஓ ரிவர்ஸில் போதா, பயந்துட்டாங்க. ஓ எஸ், அப்படியே மேலே போகலாம் வாங்க, வியூவை பார்க்கலாம்.
இதுதாங்க என்ட்ரி இது மேலே தான் போனோம். அங்கே போனால் தான் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக சன்செட் டைமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. சீக்கிரம் நடப்போம், அப்போ தான் வந்து சன்செட்டில் போய்ட்டு அங்கே போய் வீடியோ எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இருக்குங்க, அதோ அந்த கல்லாண்ட கிட்ட வந்து போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இது இந்த பக்கம் சன்செட்டு கரெக்டாக ஆகும் போல் இந்த டைம்லலாம். சன் மறைஞ்சிட்ருக்கு. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தள்ளி வந்தோம். அவ்வளோ ஒர்த்து பார்த்திங்களா. இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏறணுங்க. பெஸ்ட்டு பிளேஸு நம்ம வாகமான்லேயே இது தான். பட் இது வந்து வாகமானில் இல்லை, வாகமானில் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி இருக்குது. ஸோ இது வாகமான்லேருந்து நீங்கள் வரணுன்னா தள்ளி தான் வரணும். செம்ம ஒர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் டாப்பில் வந்தாச்சுங்க. இந்த கல்லுக்கிட்ட, இந்த கல் பார்க்க தான் இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்தோம். பட் அந்த கல்லுக்கிட்ட எல்லாம் அலோடு கிடையாதான். ஆனால் இங்கேருந்தே வியூ வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கல்லை வந்து பார்த்தாச்சுங்க. அப்படியே இப்போ நம்ம கீழே இறங்க வேண்டியது தான். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:02 ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போது இலிக்கல் கல்லு அப்படின்ற ஸ்பாட் வந்து பார்த்தோம்ல. ஸோ இது வந்து முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து நம்ம அலுப்பி தான் போகிறோம். இங்கேருந்து வந்து 89 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா காட்டுதுங்க. நேராக வந்து மலை கீழே வந்து இறங்கி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மலையில் தான் கீழே இறங்கணும். டைம் வந்து இருட்டு வேறு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ இது வரைக்கும் விளாக் எடுக்க மாட்டேன். கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஆலப்புழா தான் போயிருப்போம். அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து வாகமான் இதுக்கு போட்ட முன்னாடி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ போய் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டு, அன்பு, ஷேர், லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுங்க கைஸ். அது மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கணும், நிறைய இடத்துக்கு போகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ எஸ் டாட்டா வரட்டா.